கேக்குதா? கேக்குது ராகுல். நான் பார்க்கலாம். இப்ப கேக்கல. வித்யா, நீ அப்லோட் பண்ணிருக்கிறது வந்து 2013 ஆமா ராகுல். 14 14 எனக்கு அனுப்பி விடுறேன், சென்ட் பண்ணிடுறேன். சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following has declared as a classical languages of classical language by government? இந்த கொஸ்டின் இப்ப திரும்பி வரலாம். இப்பதான் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, 10 இருக்கு. அதனால எது எதெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. 2013 ராகுல் ராகுல் குஜராத்தி, கன்னடா, தெலுங்கு. ஐயோ சார், இருக்கா? ராகுல் நீ பேசுறது கேக்குதா? கேக்கல. பிரேக் ஆகி கேக்குது ராகுல். ஒரே நிமிஷம் அக்கா, ஒரே நிமிஷம். கேக்குதா? ஹலோ, கேக்குது. நெட் ரொம்ப கன்றாவியா வர்றதுனால எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரி, கேக்குதுல்ல? கண்ணி பண்ணல. எஸ், கேக்குது ப்ரோ. Which of the following has been declared as a classical language of the government? Classical language வந்து டிக்ளேர் பண்ணது கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. இதே क्वेश्चन திரும்பி வரலாம். சரி, இந்த வருஷம் வரலாம். மொத்தம் 10 லாங்குவேஜ் இருக்குல்ல. சரி, இப்போ இதுல எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு குஜராத்தி, கன்னடா அண்ட் தெலுங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியும், ஆனால் தெரியலாம். எப்படி எடுக்கலாம்? திராவிடியன் லாங்குவேஜஸ், நான் திராவிடியன் லாங்குவேஜஸ்னு பிரிச்சா ஒரு ஆன்சர் வருது. சரியா? 2 and 3. ஆனா ஆல் நோட் கன்ஃபார்மா இருக்கு. குஜராத்தி இப்ப கூட கிடையாது குஜராத்தி. சரியா? சும்மா ஆட் ஒன் கார்டுக்காக சொல்றேன். ஆனா அந்த 10 லாங்குவேஜஸையும் படிச்சுக்கணும். என்னென்ன இருக்கு? தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், சான்ஸ்கிரிட். 1 2 3 4 5. இப்ப புதுசா இருந்தது பாலி, பிராகிருத், மராத்தி, இன்னும் என்ன பெங்காலி இருக்கா? அசாமிஸ். பெங்காலி, அசாமிஸ். 1 2 3 4 5.
1 2 3 4 5 10 10 5 5 சரி. ராட்க்ளிஃப் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் டு, ஒரு கமிட்டி, ராட்க்ளிஃப்னு ஒரு ஆளு கமிட்டி அப்பாயின்ட் பண்றாங்க, எதுக்குன்னு தெரியல. சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட மைனாரிட்டிஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி. இண்டிபெண்டன்ட் பில்லை வந்து எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு ஒரு கமிட்டி. டீலிமிட் த பவுண்டரிஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகே, இந்தியா அண்ட் பாகிஸ்தானா பிரிக்கிறதுக்காக. என்கொயரி இன்டு த ரயட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால், ஈஸ்டர்ன் பெங்காலுக்காக. சரி, வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் ரயாட்ஸுக்காக. இல்லைன்னா பவுண்டரிஸை பிரிக்கிறதுக்காக. கிவ் எஃபெக்ட் டு த இண்டிபெண்டன்ட் பில், இண்டிபெண்டன்ஸ் பில்லுக்கு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி. இல்லைன்னா வந்து சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா, ராட்க்ளிஃப். ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ பிரிட்டிஷோட தானே இருக்கு, பிரிட்டிஷோட கமிட்டி மாதிரி தெரியுது. ஸோ இதை நம்ம எண்ட் அப் வித் 2 கொண்டு வரலாம். இந்த மைனாரிட்டிஸ் எலிமினேட் பண்ணிடும், இண்டிபெண்டன்ஸ் பில்லை எண்ட் பண்றதுக்கு எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்களான்றதை தாண்டி சும்மா ஒரு ஈஸ்ட் பெங்கால்ல ஒரு பிரச்சனை, இல்லைன்னா பவுண்டரி பிரச்சனை, அது ஈஸ்ட் பெங்கால்ல ரயாட்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ராட்க்ளிஃப் கமிட்டி. ஸோ தெரியும் தெரியலனா இப்படி எண்ட் பண்ணலாம், சும்மா எலிமினேட் பண்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே சரி. which of the following is the largest committee of the parliament? இருக்கிறதுல பெருசு லார்ஜஸ்ட்னு கேக்குறாங்க. the committee of public accounts, committee of estimates, committee on public undertaking and committee of petition அப்படின்னு இருக்காங்க. ஸோ committee of estimates, கமிட்டி ஆஃப் ரெண்டுல லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா, லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. இங்க மட்டும் தான் லோக்சபா மட்டும், இங்கெல்லாம் 2 பேர் இருக்காங்க. ஆனா இங்க 22 22 இதுல எவ்வளவுன்னு தெரியல. ஆனா இது வந்து சும்மா நார்மல் பெட்டிஷன் கமிட்டின்றது நார்மல் கமிட்டின்னு வச்சுக்கலாம். அதனால 20 22ன்னு வச்சுக்கலாம், 2 பேருமே சேர்ந்து இருப்பாங்கன்ட்டு. 15 தானா? சரி 15 தான். ஸோ அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டி தான் வந்து 30 பேரா? ஆமா, 30 ஃப்ரம் ஆல் ஃப்ரம் லோக்சபா. ஸோ இந்த கொஸ்டின் தான் இன்னொரு வாட்டி ரிப்பீட்டேஷனா வந்துச்சு. ஸோ கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ்ன்றது சிக்னிஃபிகண்டான ஒரு கமிட்டியும் கூட. ராகுல் ஒரு நிமிஷம், இது கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து 11 இல்ல 11 தெரியல எனக்கு, கொஞ்சம் பாரு. 11 தான். இப்போ 5 ஏற்கனவே 6 இருக்கு. சோ வந்து ஆமா, ஒடிசி இருக்கா? ஒடியா வந்து 2014 இருக்கு. ஒடியா டான்ஸ் தான் இருக்கு, இது லாங்குவேஜும் உள்ளே இருக்கா? ஆமா, ஒடியா ஆக்சுவலா மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகே 2008ல 2 லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க, தெலுங்கு கன்னடா ரெண்டுமே அப்ப கொடுத்திருப்பாங்க. தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005. ஓகே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, யூனியன் கேபினெட் சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் தான் இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓ ஒடியா 2014, மலையாளம் 2013. சரி. sales tax you pay while purchasing a toothpaste is a sales tax pay பண்றது வந்து என்னதுன்னு கேக்குறாங்க. toothpaste வாங்கும்போது sales tax pay பண்றது. tax imposed by the central government, tax imposed by the central government but collected by the state government. tax imposed by the state government but collected by the central government. tax imposed and collected by the state government. ஆக்சுவலா அந்த சேல்ஸ் டாக்ஸ் வந்து முன்னாடியே பார்த்தோம்ல, சீரியஸ்லி எங்கேயோ பார்த்தோம்ல. ஆக்சுவலா 260, 267, 268க்கு அப்புறம் இந்த மாதிரி டாக்ஸஸ் தான் வந்து யார் யார் என்னென்னலாம் போடுறதுன்றதுக்கு. அதுல சேல்ஸ் டாக்ஸ்ன்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாகவும் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தனியாகவும் போடலாம். இது என்னமோ அத ஸ்டாம்ப் டியூட்டிஸ் தான் ராகுல் வரும். லீவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட்னு வரும்ல. ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அப்படிதான் இருக்கும். இப்போ இது சேல்ஸ் டாக்ஸ் ஸ்டேட்னே போடும், ஸ்டேட்டும் சேல்ஸ் டாக்ஸ் பண்ணலாம் தனியா, விற்பனை வரி. கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்டா தான் இருக்கும். அக்கா செக் பண்ண முடியலக்கா, செக் பண்ணுங்க அக்கா. இது எந்த வருஷம் क्वेश्चन பேப்பர்? 1327. செட் ஏதானே? இது 14 சாரி. இது 14 இது 14 அக்கா. ஆமா 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 ஆமா.
27D தாண்டா வருது. ஓகே. அப்ப சேல்ஸ் டாக்ஸ்ன்றது நம்ம ஸ்டேட்டே தனியா போட்டுக்கலாம். ஆக்சுவலா தமிழ்நாடு வாழ்றதுக்கு காரணமே அதுதான் கிட்டத்தட்ட ஒண்ணு வச்சுக்கலாமா? அந்த அளவுக்கு. இப்ப இது ஜிஎஸ்டி கீழ வந்துச்சுல. இப்ப ஜிஎஸ்டி கீழ வந்துச்சு. ஆனா சேல்ஸ் டாக்ஸ் தனியாவும் கவர்மெண்ட் இன்னும் போட்டுட்டு இருக்குல்ல. ஜிஎஸ்டில வெளியில இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் சேல்ஸ் டாக்ஸ் கவர்மெண்ட் போடுது. ஒரு சில விஷயங்கள் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். சரி. Which of the following schedule of the Constitution of India contains the provisions regarding anti-defection? இது ஈஸியா போட்டுடலாம். Anti-defection 10th schedule. சும்மா இது ஈஸியா போட்டுருந்தோம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ரெண்டாவது வாட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சரி டிபிஎஸ்பி வர ரெண்டாவது இந்த மாதிரி கொஸ்டின் அவங்களோட டைரக்டா ப்ரொவிஷன்ஸ் கேட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2021 இதே மாதிரி 2021 ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கு. பேட்டர்ன் சேம் பேட்டர்ன். சரியா? நான் இதை வச்சு தான் அங்கே சொன்னேன். சரி, அந்த பிளானிங் வித் ரெஃபரன்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் அசோசியேட்டட் வித் த பிளானிங் இன் இந்தியா. இதெல்லாம் பிளானிங்ல வருது. சரி, ஃபினான்ஸ் கமிஷன் பிளான் பண்ணுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பிளான் பண்ணுவாங்க, இல்லை யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் பிளான் பண்ணுவாங்க. அசோசியேட்டட் வித் பிளானிங். அசோசியேட்னா மேபி அப்ரூவ். நம்ம ஒரு பாடி பார்த்தோம், லார்ஜஸ்ட் பாடி ஹூ வில் அப்ரூவ் த பிளானிங்ன்றது பார்லிமெண்ட் பார்த்தோம். அப்போ இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட்னு 5 கன்ஃபார்மாக இருக்கணும். அப்போ இது எலிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வேற யாரெல்லாம் பிளானிங்ல இருப்பாங்க? இவன் தான் பிளானிங்கை வந்து செகண்ட் லெவல் ஆஃப் பாடி அப்ரூவ் பண்றது நான் அங்கேயே பார்த்தோம். இப்போ 2 இருக்கணும் வச்சுக்கலாம். இது இல்லாம 2-5 கன்ஃபார்மா இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ரெஃபரன்ஸ் இருக்கு. மற்றதெல்லாம் வருமா வராதா? மற்றதெல்லாம் வரணும்னா எல்லாமே வரணும். 1 2 1 2 3 4 5 எல்லாருமே வரணும். இல்லைன்னா வந்து 2 and 5 மட்டும் வரணும். இதுக்கு என்ன ஆன்சரு? 1 2 3 4 5 எல்லாமே தானே? அசோசியேட்டட்னு தானே கேட்குறாங்க. 2 and 5. 2 and 5. ஓடு. இந்த கொஸ்டினுக்கு அப்போ ரொம்ப ராவா பிளானிங் அப்படின்ற இதோட அந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர்ல மட்டும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன் கூட கிடையாது. ஓகே, அவங்க பிளானிங்க்கு சம்மந்தம் கிடையாதுன்னா அசோசியேட்டட்ல மேபி ஏதாவது பிளான் பண்ணுமா, சஜஸ்ட் பண்ணுமா அப்படின்றதுக்காக நான் எடுக்கலான்னு இருந்தேன். 2 and 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூர் தானக்கா அதுக்கு ஆன்சரு? ஷூர் தாண்டா. தாண்டாக்கா. ஷியம கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டேஷனும் கூட. Consider the following statement. Constitutional government is one which place an effective restrictions on individual liberty in the interest of the state autonomy. Oh my god. Places an effective restrictions on the autonomy of the state in the interest of individual liberty. ரெண்டு பேருமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். ஒன்று கரெக்ட்னா ஒன்று தப்பு. அப்போ இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அதிகமாகவும் ஸ்டேட்டோட அட்டானமி கம்மியாகவும் இருக்கிறது தான் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட். அப்படின்னா இது வரக்கூடாது. சரி, இதுதான் மறுபடியும் மாற்றி ஒன்லைனரில் கேட்டாங்க. 21ல இதே ஒன்லைனர் இருந்துச்சு. 14க்கு 21க்கு 2 கொஸ்டின் லிங்க்குங்க. இந்த கொஸ்டின் கூட லிங்க் தான், ஆனால் இது அதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிளானிங்ல. சரி, which of the following are the functions of the cabinet secretary? கேபினெட் செக்ரட்டரியோட அவனோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் த அஜெண்டா ஆஃப் கேபினெட் மீட்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணுவான். சரி, செக்ரட்டரியல் அசிஸ்டன்ஸ் டு த கேபினெட் கமிட்டி, அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. ஓகே, இதையும் வச்சுக்கலாம். அலோகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் டு த மினிஸ்ட்ரி, அலோகேஷன் பண்ணுறது இவனோட வேலையா? ஓவர் ஆம்பிஷியஸாக தான் இருக்குது. அலோகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் டு த இவ்வளோ இதுக்கு போகணுன்றது அவனோட வேலை கிடையாது. கரெக்டாக்கா? 1 only டா. ஓடி அம்மா.
ஏன் 2 கிடையாது? அக்கா 2 வரும்க்கா. 58 தானே? ஆ ஆமா. அக்கா நீங்க இதோட இது கரெக்டா பாக்குறீங்களா? டேய் வித்யா 2014 ஏ தானடா சீரிஸ். அக்கா ஆமாக்கா. கொஸ்டின் நம்பர் 58 ஏ கரெக்டா தான் பாக்குறேன். செக்ரட்டரியல் அசிஸ்டன்ஸ் வருமே. அக்கா 1 and 2 தான்க்கா இருக்கு இதுல டெக்ஸ்ட் புக்ல. டேய் டெக்ஸ்ட் புக்க பார்க்காத. கரெக்ட் தான், நீங்க ஆன்சருக்கு தான் பார்க்கணும். இருந்தாலும் என்னால அது ஒத்துக்க முடியலையே. 2014 தானே, நல்ல கன்ஃபார்ம் தானே? கேபினெட் கமிட்டிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு, ஆனா கேபினெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாரு. இது செக்ரட்டரியே இல்ல, செக்ரட்டரியேட். அதான் செக்ரட்டரியேட் ஒரு அசிஸ்டன்ஸ் செக்ரட்டரி கொடுப்பாங்க. வந்து மேபி அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். செக்ரட்டரியேட் வந்து என்னங்க கதை இது? செக்ரட்டரியேட்னா அது வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியா தானே. அது வந்து ஏஜென்சி. ஜஸ்ட் இதுதான் கவர்மெண்ட் இதுல பிஐபிலே போய் கேபினட் செக்ரட்டரியேட் வந்து ப்ரொவைட்ஸ் தி செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் டு கேபினட் அண்ட் இட்ஸ் கமிட்டிஸ்னு இருக்கு. பிஐபி அவங்களோட அந்த இது இருக்கும்ல, அதுலயே தான் பார்த்து அப்புறம் சொல்றேன். அதான் இப்ப கரெக்டா தான் இருக்கு. பட் சீரியஸ் மாத்தி சொல்லியிருப்பா. வித்யா கரெக்டா ஏ சீரியஸா பி சீரியஸா தெரியல எனக்கு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் அக்கா, ஒரே ஒரு செகண்ட்க்கா, நான் ரீசெக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகேடாமா ஓகே. எனக்கு கொஸ்டினே போறேன். சரி எல்லாரும் வாங்க, என் மேலதான் மிஸ்டேக். வாங்க வாங்க, சாரி. அப்ப இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 57. அப்பா இல்லக்கா, அவ வித்யா வந்து என் லேப்ல இருந்து எடுத்தா. அவ எந்த சீரியஸ்னே அவளுக்கு தெரியல. நான் இல்ல பாத்துட்டு நானும் இல்ல, என் மேலதான் மிஸ்டேக். இல்ல வாங்க வாங்க. சரியா 57க்கு ஆன்சர் சொல்லுங்க. இரு ராகுல். யாராவது ஆன்சர் கே கொடுங்களேன். ஏதோ ஒரு தடவை தெரியாம நடந்துட்டு என்ன இப்போ? இல்ல இல்ல, நான் யோசிச்சு பாக்குறேன். நான் பார்க்கும் போதெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுனீங்க, பேச்சாடா பேசுனேன். சரி அது ஒண்ணு இல்லடா, சீசட் ஓபன் பண்ணிட்டேன். தெரியுது தெரியுது, அதையும் பார்த்துட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓபன் பண்ணோடனே சிசாட் தான் வருது. நீங்க 2024 ஆன்சர் கீ அடிச்சாலே சிசாட் தான் வருது. யூபிஎஸ்சி சிஎஸ்சின்னு போட்டாலுமே, பிரிலிம்ஸ்னு போட்டாலும், ஜிஎஸ்ன்னு போட்டாலும் அது மட்டும் தான் வருது எனக்கு. நீங்க ஃபாரம்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க அதை. இரு வரேன். சீரிஸ் மட்டும் பார்த்து சொல்லுங்க. நான் 2014 எடுத்துட்டேன். ஆன்சர் கீ ஏ தான், ஏ சீரிஸ் தான். அப்போ ஆன்சர் 57க்கு சீடா, 58க்கு சீடா, சியா 58 59 சொல்லுங்க. 59க்கு வந்து பி. ஓகே 57 ஆனா சி தான். சூப்பர், ஆனா சம क्वेश्चन. இதுக்கு 1 அதுக்கு வந்து சி. சாரி. அந்த பொண்ணு உங்களால டிஎம் டிஎம் எழுதுனுக்குது. சாரி, அவர் மட்டும் ஏதாவது ட்வீட் வச்சிருங்க. அது ஏ சீரியஸ் எடுத்திருக்காக்கா. ஏ சீரிஸ் தான் செக் பண்ணது. Which of the following are the discretionary power given to the governor of the state? சரி, discretionary power. சரி, sending a report to the president of India for imposing the president rule. சரி, appointing the ministers, reserving the certain bill passed by the state legislature for consideration of the president of India, making the rule for the to conduct the business of the state government. எதுலாம் கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர். பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்றது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் தான். மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்றது டிஸ்கிரிஷன் பண்ண முடியாது. சரி, இதுவும் வந்து டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ரிசர்விங் சர்டைன் பில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்றது. பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது கிடையாது. சரி, அதனால இது ஈஸியாக போட்டுடலாம். இது ஈஸி எலிமினேஷன் தான். சரி.
The president shall make rules for more convenient transaction of the business of the government of India and for allocation among the ministers of the said business. President shall make a rule more convenient transaction of business of government of India and for the allocation among the ministers of the said business. சரி, பண்ணலாம். அவர் வந்து கன்வீனியன்ட் பண்றதுக்காக ரூல்ஸ் மேக் பண்ணலாம். All executive actions of the government of India shall be expressed to be taken in the name of the prime minister, president. இதெல்லாம் ஆர்டிகல்ல பார்த்தோம் நேத்து. என்ன ஆர்டிகல் அது? 59 என்னமோ வருமே அதான். 59 ஷூரா? தெரியல. 58 மேல அங்க எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் இந்தியன் 53. எல்லாத்தையுமே கவர்னரின் பேரால் தான் எடுக்கப்படும். அது பேர் என்ன, பிரைம் மினிஸ்டரோட பேரால தான், பிரசிடென்டோட பேரால தான் எடுக்கப்படும். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ல சேஞ்ச் பண்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த வருஷம் வந்து 2024ல சேஞ்ச் பண்ணாங்கல்ல. அண்ட் பிஹாஃப் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர் பிரசன்ட் பட்ஜெட் அண்ட் பிஹாஃப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. அண்ட் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் பிஹாஃப் ஆஃப்ல பிரச்சனை வச்சிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன் இந்தியா. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். சரி, there is no mention of no confidence motion in the Constitution of India. தெரியல. The motion of no confidence can be introduced in the Lok Sabha only. இது ஆல்ரெடி நம்ம கரெக்ட்னு பார்த்தோமா, லோக்சபாவில் மட்டும்தான். ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் ரிப்பீட்டேஷன் இது. ஆமாம், இது மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் நோ மென்ஷன்னு இது தப்புன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா மென்ஷன் இருக்கு. இல்லடா, மென்ஷன் ஆகாது. ஆஹா, மென்ஷனே இல்லையா? சரி, டிஸ்கிரிப்ஷன் டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொன்னா கரெக்ட்னு வச்சுப்போம். ஐ மீன் கரெக்ட்னு வச்சுக்கலாம். ஆனா மென்ஷனே இல்லையா? அது இல்ல, மென்ஷன் ஆயிருக்காது. அது வந்து ரூல் புக்ல வரும் அதெல்லாம். ஓ டேய், சாரி அக்கா, கரெக்ட். பார்லிமெண்டரி டிவைசஸ் எல்லாமே மோஸ்டா அந்த ரூல் புக்ல தான வரும். அந்த ரூல் நம்பர் 198ம்பாங்கல, அதுல தான் வரும் இதெல்லாம். ஓ, எந்த மோஷனுமே கிடையாது ஆக்சுவலா? இல்லனா இந்த மோஷன் மட்டும் கிடையாதா? இல்ல, நாம பார்த்த ஆர்டிகல்ல சில மோஷன் கிடையாது. நம்ம பார்த்த ஆர்டிகல்ல மோஷன் ஒன்றும் பார்த்ததே கிடையாது. பார்க்கவே இல்லை. நேற்று பார்த்தோம்ல, பார்லிமெண்ட் பார்க்கும்போது எந்த மோஷன் நம்ம எந்த பார்த்தோம்? மோஷனுமே கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது. சரி, அப்போ சரி, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, திரும்பி பார்ப்போம். அதை மோஷன் இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ல இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட். சரி. The power of the Supreme Court of India to decide a dispute between the center and the state falls under it. Supreme Court பவர் என்னன்னா டு டிசைட் டிஸ்பியூட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். இது ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன், இது ரிப்பீட்டேஷன். இது எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் இது வந்துருதுடா. ஃபேவரட் क्वेश्चन போல. வருஷம் வேற மாதிரி. The power to increase the number of judges of the Supreme Court of India is vested with Parliament. இதுதான் அந்த ஆக்சிலரி பவர். என்னது 140யா? 140. ஆக்சுவலா அந்த கடைசி क्वेश्चनக்கு ராகுல் அது சிம்பிள் மெஜாரிட்டிலே அதான் பண்ணலாம். இன்னைக்குள்ள 2023 வரைக்கும் போயிடுவீங்களா? தெரியல. ஏன்? இல்ல, அது என்னோட பொறுப்புல இருக்குல்ல, அதனால. ஜெட், ஓஹோ, அதனாலயா? ஜெட் வேகத்துல போது பெருமையா நினைச்சலாம். அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க இன்னும் முடிக்கல, அதனால பொறுமையா போங்க. பொறுமை தம்பி. இவ்வளவு நாள் பொறுமையா தான் போவோம், ஆன்சர் தெரியாதுன்றதுனால. இப்ப தெரியல, ஏதோ ஜெட் வேகத்துல போகுது. ஏன்னு தெரியல எனக்கு. அதுவும் பாலிட்டி நான் ஜெட் வேகத்துல போறது இன்னும் ஆச்சரியமா தான் இருக்குது. சரி, டேய், இது என்ன क्वेश्चन பேப்பர்? 13. இது 13 தானே இது வித்யா? ஆமா ராகுல். 13 அக்கா. 13 இது பேர் என்ன, ஏ சீரிஸ் நம்பர் 1 எடுத்துங்க. சிசாட் எடுத்துறாதீங்க, சீரியஸ் போயிடாதீங்க. சரி, ஆன்சர் கீ. அவன் தாக்கிக்கிட்டே இருக்கான்க்கா. தாக்குன்னு. சரி. If a money bill is substantially amended by Rajya Sabha. Oh, which are the what will follow if money bill வந்து substantial amend பண்ண ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. சரி, the Lok Sabha may still proceeds with the bill and accepting or not accepting the recommendations of Rajya Sabha. Okay, இது வச்சுக்கலாம். Lok Sabha cannot consider the bill further.
Lok Sabha may send the bill to the Rajya Sabha for reconsideration. The president may call to join sitting. சரி, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. என்ன பண்ணா விட்டு தள்ளலாம். சரி, Lok Sabha may still proceedings with the bill and accepting or not accepting the recommendations of the Rajya Sabha. So தெரிஞ்சதுதான் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சரி, in India the same person cannot be appointed as a governor for 2 or more state at the same time. இதுதான் நம்ம மாத்திட்டாங்க, cannot be அப்படின்றாங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். The jurisdiction of a high court of a state in India are appointed by the governor. So judge of the high court வந்து appointed by governor of the state as the judge of the supreme court are appointed by the president. ஆக்சுவலாக இதுவும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். சரி, வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அதுவும் பெரிய ஜட்ஜ் தானே. சரி, no proceeds has been laid down in the constitution of India for removal of the governor for his post. ப்ரொசீடிங்ஸே கொடுக்கல, எப்படிலாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு கொடுக்கல, கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. In case of union territory having a legislative setup, the chief minister is appointed by lieutenant governor on the basis of majority support. In case of union territory, the legislative setup, the chief minister is appointed by lieutenant governor on the basis of majority setup. Having a legislature na எப்படி appoint? Okay. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் எப்படி இருந்தாலும் அப்பாயிண்ட் அவர் தானே ஆமா. பண்ணுவார், ஆனா lieutenant கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். பிரசிடென்ட், எக்ஸாக்ட்லி. இங்க பிரசிடென்ட், இங்க ப்ரொசீஜர் பத்தி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா டைரக்டா தூக்கிடுறாங்க. இங்க வந்து இதுவும் பிரசிடென்ட், இதுவும் பிடி. cannot be appointed, இங்க கேன் பி அப்பாயிண்டட். டுமில இருக்காங்களே, C தான்டா கரெக்ட். சி தான் கரெக்ட். டுமில 2 ஸ்டேட்ல இருந்துச்சுல, அதனால. சரி, amendment to the Constitution of India can be initiated by introduction of a bill in the Lok Sabha only. Amendment வந்து ரெண்டுத்துலயுமே கொண்டு வரலாம், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. சரி, if such a amendment seeks to make a change in the federal character of a constitution, federal character மாத்த ட்ரை பண்ணுச்சுன்னா ஒரு amendment. The amendment also requires ratified by the state legislature of all states. கிடையாது, இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல செக் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் half of the state, 1/2. அதுவும் தப்பு இல்ல, டி. சரி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கேன் டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த லோக்சபா. டேக் பார்ட் பண்ணலாம், கரெக்ட். மெம்பர் ஆஃப் த கமிட்டியா இருக்கலாம், மெம்பர் ஆஃப் த கமிட்டி ஆஃப் லோக்சபா. ஸ்பீக், பேசலாம், ஆனால் ஓட் மட்டும் பண்ண முடியாது. மெம்பர் ஆஃப் த கமிட்டி கூட ஆகலாம். ஓ நைஸ், மெம்பர் ஆஃப் த கமிட்டி கூட ஆகலாம். சரி, which are the following bodies do not find mention in the constitution? கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு பாடி, இதாடி பார்த்த மாதிரி இருக்குல்ல. டேய் அந்த 1995ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதானே படிச்ச நீனு? ஆமா, அப்படியே ரிப்பீட்டேஷனாக்கா, எழுத்து மாத்தாம ரிப்பீட்டேஷன். சரி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் கிடையாது, பிளானிங் கமிஷனும் கிடையாது, ஜோனல் கவுன்சிலும் கிடையாது. அதனால 3மே தப்பு. இந்த ஃபார்மேட்டை தான் 2023ல கேட்டாங்க, இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடின்ட்டு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது ஃபார்மேட் ரிப்பீட்டேஷன். சரி, பார்லிமெண்ட் கேன் மேக் எ லா ஆர் எ ஹோல் ஆர் எ பார்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ். ஸோ பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்? வித் கன்சென்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் தேவை கிடையாது. வித் கன்சென்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட், மெஜாரிட்டியும் தேவை கிடையாது. ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், வித்தவுட் எனி கன்சென்ட், வித் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் கன்சென்ட். ஓ, அது ஆக்சுவலாக தேவையே கிடையாதுல்ல, இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா தேவையே கிடையாது. இதை நேற்று பார்த்தோம், ஆர்டிகல் 253. ஆமா, ஆர்டிகல் 253 ஞாபகம் வச்சுக்கோங்க. Government enacted the Panchayat extension to the scheduled area in 1996. Which one of the following is not identified? Not identified as an objective. PESA Actல ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு அப்ஜெக்டிவ் என்ன? சரி, to provide a self-governance, to recognize traditional rights, to create autonomous region and the tribal area, to free a tribal people from exploitation. ஒரே நிமிஷம்.
சரி. எது இதில் நாட் அன் அப்ஜெக்டிவ்? செல்ஃப் கவர்னன்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ் தான். சரி, அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் ட்ரைபல்ன்றதும் ஒன் ஆஃப் த இதுதான். ஃப்ரீ ட்ரைபல், ஐ மீன் டு ஃப்ரீ த ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது ஒரு ஒன் ஆஃப் த இதுதான். ஸோ ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கிடையாது. இல்லையே, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அதுல இது பண்ணிருப்பாங்கல்ல. எனக்கு என்னவோ ஆனா புரியுற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தாலும் நீ போட முடியல, மெரிட் வரல எனக்கு. அட்டானமஸ் அட்டானமஸ் ஒரு ரீஜன் நிமிஷம். அட்டானமஸ் ரீஜன்ஸ் தான் மெரிட் வரல. ஆமா. பெசா ஆக்ட் வச்சு பாரு, எனக்கும் சி ஆப்ஷன் வரதான் தோணுது. நீ இப்ப வந்து நீங்க சி சொல்றீங்களா? ஆமா, ஆமா. மைனஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அதுல ரெகனைஸ் பண்ணிருப்பாங்கல்லடா. அதனால ட்ரெடிஷனல் ரைட்ஸ் இருக்குன்ட்டியா? ஆமா, அவங்களோட கல்ச்சுரல் சோஷியல் பிராக்டிஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்ணுது. அப்படி இருக்கும் போது எப்படி அதை ரெகனைஸ் பண்ணலன்னு நீ எடுத்துக்க முடியும்? ஓ, ஆக்சுவலா ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல்னு பிடிச்சிக்கலாம். இது பெசா ஆக்ட் எல்லாமே 5th ஷெட்யூல்ல இருக்கிறது தான் வரும். அப்ப 6th ஷெட்யூல் தான் இதை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, 6th ஷெட்யூல் 6th தான் அட்டானமஸ். ஷெட்யூல் தான் அட்டானமஸ் கவுன்சில்ஸ் வரும். இதுதான் இது வரைக்கும் தான் இது. ஓகே, இது புரிஞ்சுக்கலாம். இல்ல 6th ஷெட்யூல் வந்து அந்த 4 பேருக்கு கரெக்டா? 4 பேருக்கு. ஆமா நீ வந்து சொல்ற இங்க அட்டானமஸ் ரீஜன் இது வந்து வராது அப்படின்னு கரெக்டா? ஆமா கரெக்ட்ல. ம். இப்போ நான் ஏன் சொல்றேன்னா 5th ஷெட்யூல் கீழே இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று கொண்டு வருவாங்க. 6th ஷெட்யூல்ல கீழெல்லாம் இருக்கிறது வந்து என்னது, டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அது ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். கவுன்சில். ஓகே. இது இங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ்ன்ற ஒரு விஷயம் வரும். இங்க அட்டானமஸ் நான் எங்கேயுமே பார்க்க மாட்டோம் இல்ல, அதனால நான் அதை அப்படி எலிமினேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைபல் ரைட்ஸ் தப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல் ரைட்ஸ் அது தப்புனா அது இங்கே தான் வந்து எண்ட் ஆகுது. இப்படிதான். சரி, அப்போ இவங்க வந்து பெசா ஆக்ட் 5th ஷெட்யூல்ல மட்டும் தான் செல்லும். அதனால இந்த லெவலுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அட்டானமஸ் அப்படின்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு கூட. சரி, அண்டர் த ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், who shall be authority to initiate the process of determining the nature and extent of individual community of forest rights or both? இது அப்படியே ரிப்பீட்டேஷன். எத்தனை ரிப்பீட்டேஷன் இது? இதே மாதிரி எங்கேயோ பார்த்தோம்ல? இல்ல இதே தான் பார்த்தோம். இதே தான் திரும்பி பார்க்குறோமா? சரி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் as one of an objective of an Indian constitution has been provided in. எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்றது எங்க கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க? பிரியாம்பிள் அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பிரியாம்பிள் அண்ட் ஆக்ட் டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்றத ஜஸ்டிஸில் சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னு கொடுத்துருக்காங்க, பிரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க. பிரியாம்பிள் அண்ட் டிபிஎஸ்பியில் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்றதை நம்ம இன்டெரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது டேரெக்டாக எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தானே வருது. கொடுக்கறதுக்காக தான், ஆனால் வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணப்படல, அதனால கேட்டேன். ஓகே ஃபைன், டிபிஎஸ்பி தான் இது. பொலிட்டிக்கல், இது டிபி. ஓகே, எக்கனாமிக். According to the Constitution of India, which are the following are fundamental for the governance of the country? ஃபண்டமெண்டலா சரி, எதுனா கவர்னன்ஸ் பண்றதுக்கு தேவைன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது இண்டிவிஜுவலுக்கு, டிபிஎஸ்பி வந்து ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்றதுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு. ஸோ கவர்னன்ஸுக்கு அதுதான் தேவை. சரி, பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் ஆன் பப்ளிக் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி 22 நம்பர்னு பார்த்தோம். நம்பரில் பிரச்சனை வைக்கிறான். நாட் மோர் தென் லோக்சபாலேருந்து மட்டுமே. லோக்சபாலேருந்து அங்கே 7 பேர்னா இங்கே எவ்வளோ 15 பேர். லோக்சபாலேருந்து 15 தான் இருக்கணும். 25 10 எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். ஸ்க்ரூட்டனைஸ் அப்ராப்ரியேஷன் அண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அப்ராப்ரியேஷன் ஆஃப் த அண்ட் ரெண்டுத்தையுமே, ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டையும் சரி அப்ராப்ரியேஷனையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவான். எக்ஸாமின் த ரிப்போர்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அதையும் வந்து எக்ஸாமின் பண்ணுவான். ரெண்டுமே அவனோட வேலை தான். ஸோ நம்பரில் பிரச்சனை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. In the contest of India, which of the following principles are implied institutionally in the parliamentary government? Which of the following principles implied institutionally in the parliamentary government? இதெல்லாம் இருக்கு. பிரின்சிபல்ஸ் கேட்குறாங்க. சரி, மெம்பர் ஆஃப் த கேபினெட், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்ல மெம்பர் ஆஃப் த கேபினெட் ஆர் த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆக்சுவலாக இல்லாம கூட அப்படி ஆகலாம். சரி பார்க்கலாம். என்னடா டூயல் மெம்பர்ஷிப் வரும்ல? இல்ல மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் எம்பிஏ இல்லாமையே இருக்கலாம்ல. அது ஒரு எக்ஸெப்ஷனான பார்லிமெண்டரி கவர்மெண்டோட ஒரு ஃபீச்சர் தானே அது. ஃபீச்சர் தான், கரெக்ட் தான். சரி, நெக்ஸ்ட் வந்து மினிஸ்டர்ஸ் ஹோல்ட் an office till they enjoy the confidence in the parliament.
கரெக்ட். கேபினட் இஸ் ஹெட்டட் பை த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆக்சுவலா. இதுதான் தப்பு. சரி, 3 தப்புன்னு போட்டோன்னா 1 and 2. ஆக்சுவலா நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன் கேட்டாங்கன்னா அவங்க பிரின்சிபல்ஸ் தான் கேட்குறாங்க. இது ஒரு பிரின்சிபல் தான். நீ கேவி சொல்ற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் யோசிக்கணும். ஓகே, which are the following given above? ஓகே, என்ன கேட்டாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் சென்டர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இன் சென்டர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட். சரி, ஆமா. லோக்சபான்னு இருக்கணும், பார்லிமெண்ட்ன்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, யூனியன் மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் அன் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். இது கரெக்ட் தான். யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து இல்லை பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் வச்சுக்கலாம், டீல் வச்சுக்கோ, வெயிட் பண்ணும். சரி, இதில் பிரைம் மினிஸ்டர் ஷால் கம்யூனிகேட் டு த பிரசிடென்ட் அபவுட் த ப்ரப்போசல் ஆஃப் லெஜிஸ்லேஷன். இதை பிரைம் மினிஸ்டர் கம்யூனிகேட் பண்ணணும். இதான் நம்ம ஆர்டிகல் என்ன 78. இது கம்யூனிகேட் பண்ணணும். இது 1 and 3 இருக்குது. ஆனால் 1, 2 இருக்கா பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா ஆமா தானே? 1 தப்புன்னு நினைக்கிறேன். தப்புடா. கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. ஆனா பார்லிமெண்ட்னு சொன்னா சொல்லலாமே அக்கா அப்படி? இல்ல, அதனாலதான் அவங்கள வந்து நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் பார்லிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி யாராவது ஒருத்தவங்க இருக்குனாலும் கலெக்டிவா அவங்க எல்லாருமே போயிடுவாங்க. ஆக்சுவலா இது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்குல்லக்கா, ஆர்டிகல் 75ல வரும்டா இது. அப்படியே ஃபுல்லாவே கொடுத்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபான்னு வரும். ஓகே, சரி, லோக்சபானாலும் பார்லிமெண்ட்னாலும் ஒண்ணுதான் நினைச்சேன். தெரியல, ஆனா 75 கீழே வரும். அக்கா ஆனா லட்சுமிகாந்த்ல பார்லிமெண்ட்னு கொடுத்துருக்காங்களாக்கா? ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து 68 ஆயிரம். 68க்கு வந்து ஆன்சர் பி. ஏபியா? அது வந்து ரெண்டா சொல்லுவாங்கடா. ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் பட் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. என்சிஆர்டில இருக்கும் பாரு இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கரெக்டா என்சிஆர்டில கொடுத்திருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்ல. ஓகே, ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டும் கொஞ்சம் தேவையான விஷயங்கள். சரி, மறுபடியும் அதே தான். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து ஆர்கன் ஆஃப் பிளானிங் கமிஷன். சரி, ஆர்கன் ஆஃப் பிளானிங் கமிஷன் இல்லை வெயிட் பண்ணும். இது தனி அட்டானமஸ் ஏஜென்சி. இதே ஆர்கன். சரி, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங் இஸ் கெப்ட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நேற்று பார்த்த மாதிரி இருந்துச்சுல. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப்ஸ் த பஞ்சாயத்து ஷுட் பி அசைன்டு த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பிளான் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க பஞ்சாயத்துக்கு ஷால் அசைன் த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ பிளான். ஆமாம், அந்த பிளானிங் வந்து நேற்று பார்த்தோம்ல, அந்த நம்பர் இருக்கு அதில். பிளானிங்கில் 3 இருக்கு. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல யூஸ்வலாக செக் வைக்கிற மாதிரி இதுலேயும் செக் வச்சிருப்பாங்க. எலிமினேட் பண்ணிடுவோம். எதனா பார்த்தோம் அது யூனியன் லிஸ்ட்ன்ட்டு. இல்ல கன்கரண்ட் தான் பார்த்தோம். அது இந்த பாரு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் பிளானிங் கமிஷனும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு செப்பரேட் பாடிஸ். இது அதுக்கு ஆர்கன் கிடையாது. சரி, ஆர்கன்னால தப்பு வருது. என்டிசில பிளானிங் கமிஷன்ல உள்ள பீப்புள் வந்து வேணா உட்காருவாங்க, பட் ஆனா அது ஆர்கன் கிடையாது. வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது தானக்கா என்டிசி. அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணது தானே. அது எப்படி அதோட ஆர்கன் ஆகும்? அதோட ரெண்டுமே செப்பரேட். ஆனா பிளானிங் கமிஷன்ல உள்ள மெம்பர்ஸ் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல மெம்பராவும் இருப்பாங்க. ஓகே, மேபி. ஆனா என்டிசி ஹெடட் பை எக்ஸிகியூட்டிவ் தானக்கா? ஆமா, பிரைம் மினிஸ்டர். ஆமா, ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் தானே ராகுல்? இல்ல கன்கரண்ட் லிஸ்ட் தான். நான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே, சரி. ராகுல் क्वेश्चन என்ன? क्वेश्चन நம்பர் சொல்லு, நான் ஒருத்தர கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 69 அக்கா. 69B. சரி, the chairman and the deputy chairman of the Rajya Sabha is not the member of the house. சேர்மேனு வேணா மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் கிடையாது. ஆனால் டெபுட்டி சேர்மன் இஸ் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ். 2 பேரையும் சேர்த்து சொல்றாங்க. இது தப்பு. while the nominated member of the house, 2 houses of the parliament have no voting right in the presidential election. They have the right to vote on the election of the vice president. nominated member அங்க ஓட் பண்ண முடியாது, இங்க ஓட் பண்ணலாம். எனக்கு மறந்து போச்சு, இது சொல்லுங்க கரெக்டா? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நாமினேட்டட் மெம்பர் ஓட் பண்ண முடியாதான். ஆனா விபி எலெக்ஷன்ல ஓட் பண்ணுவாங்க. விபி எலெக்ஷன்ல ஓட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். எலக்ட்ரல் காலேஜ்ல வந்து மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமென்ட் வரும் இதுல. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமென்ட்னாங்களா? எலெக்டட்லாம் சொல்ல மாட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் எலக்ட்ரல் காலேஜ்ல. அது ஓகே. பிரசிடென்ட்ல நாமினேட்டட் மெம்பர்ஸ் வர மாட்டாங்க.
அப்போ ஓகே, இது கரெக்ட் தான். 2 ஒன்லி. கரெக்டாக்கா? கரெக்ட் தான்டா. National Legal Service Authority, NALSA. Its an objective is to provide a free and competent legal services to the weaker section of the society on the basis of equal opportunity. லீகல் சர்வீசஸ் வந்து கொடுக்கறது, ஃப்ரீ லீகல் அண்ட் காம்பிடன்ட் சர்வீசஸ் வீக்கர் செக்ஷனுக்கு. இது கரெக்ட். இதோடது தான் நம்ம 2022ல நால்சால யார் யாரெல்லாம் வருவாங்க, ஃப்ரீ லீகல் எய்ட்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தானுங்க. ஆனால் அதோட பேஸ் வந்து இதுல தான். இட் இஷ்யூ கைட்லைன்ஸ் ஃபார் த ஸ்டேட் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு டு இம்ப்ளிமெண்ட் த லீகல் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கீம்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. நார்மலாக தான் இருக்குது, ரெண்டுமே கரெக்ட். சரி, மறுபடியும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் யார் யாரெல்லாம் உட்காருவா? சேர்மேன் தான் தப்பாக கொடுத்துறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்ட்டு. பிஎம் இருப்பாருன்னு வச்சுக்கலாம். மினிஸ்டர் ஆஃப் கேபினட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கேபினெட் வந்து இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 1 3 2 மட்டும் தூக்கணும், 1 3 4 கரெக்ட் ஆகாது. கரெக்ட். சேர்மன் வந்து பிஎம்ல. ஏன் அவங்க சேர்மன் பிஎம்னு சொல்லடா, ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் இருப்பாரான்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேர்மன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், சாரிங்க. ஆனா ஆன்சர் கரெக்டா? 98 ஆன்சர் பி தான். ஏபி டியா? பி ஃபார் பால். ஓ ஆமா, நீ சொன்னது நான் சேர்மன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன். சேர் வந்து பிஎம் தானே, சேர் பிஎம். ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இதுக்கும் சம்மந்தம், மீன் ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எப்படியோ எடுத்து அது கரெக்ட் பண்ணிட்டா. எப்படி? இந்த மாதிரி தான் என்னோட பிலிம்ஸ் ஜேர்னியும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி பார்க்கலாம். ராஜ்யசபா ஹேஸ் no power either to reject or amend the money bill. ராஜ்யசபா பவரே கிடையாதான். இது கரெக்ட் தான். இது ரிப்பிட்டேஷனா? போன வருஷத்தோட அப்படியே ரிப்பிட்டேஷன், 2013 ரிப்பிட்டேஷன். ராஜ்யசபா cannot vote on the demand for grants. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்க்கு ஓட் பண்ண முடியாது. மணி பில்லும் கிடையாது, இதுவும் கிடையாது தான். சரி கரெக்ட். ராஜ்யசபா cannot discuss ஆனுவல் ஃபினான்ஸ், cannot discuss பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான். இதுதான் பிரச்சனை. ஓட் பண்ண முடியாது. ரிஜெக்ட், பவர் டு ரிஜெக்ட் ஆர் எய்தர் அமெண்ட். சரி, அதை விட நீ டிஸ்கஸே பண்ண முடியாதுன்றது தான் பிரச்சனை. ஸோ அதனால 1 and 2 ஒரே டாப்பிக்கை தான் மறுபடியும் இப்போதான் ஃபர்ஸ்ட். சரி, ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பினிங்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். 1919 ஆக்ட் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஆக்ட் கிளியர்லி டிஃபைன்ஸ் separation between the judiciary and the legislature, the jurisdiction of central government and provincial government, and power of the secretary of the state of India and viceroy. ஆக்சுவலா 3 விஷயம் சொல்லுவாங்க. டைன்னு சொல்லுவாங்கல்ல, பைகாமலிசம், டயார்கி அண்ட் டிவிஷன் ஆஃப் பவர். டிவிஷன் ஆஃப் பவர் இருந்துச்சுன்னா அப்படிதான், 2 பேரும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. கரெக்டாக்கா? அது கரெக்ட்டா. when a bill is referred to the joint sitting of both the house of the parliament, it has to be passed by simple majority of the member present and voting, 3/4 of the majority of the members present and voting, 2/3 of the majority of the house present and voting. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் போச்சுன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது பிரச்சனை தானே இதுக்கு போகிறாங்க. கரெக்டு தானேக்கா? ஜாயின்ட் சிட்டிங்கில் சிம்பிள் மெஜாரிட்டி தானே? கரெக்ட். ஓகே, ஏன்னா ஆர்டினரி பில்லு தானே போகும் போது ஜாயின்ட் சிட்டிங்க்கு, மற்ற ரெண்டும் போக முடியாது. அப்போ ஆர்டினரி பில்லுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். சரி, வித் ரெஃபரன்ஸ் டு த கேபினெட் மிஷன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். சரி, கேபினெட் மிஷன் பற்றி கேட்குறாங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட். கேபினெட் மிஷன்
சரி, இட் ரெக்கமெண்டட் a ஃபெடரல் கவர்மெண்ட் தெரில இட் என்லார்ஜ் த பவர் ஆஃப் த இந்தியன் கோர்ட்டோட பவர் என்லார்ஜ் பண்ணுச்சு. இட் ப்ரொவைடட் ஃபார் த மோர் இந்தியன்ஸ் இன் ஐசிஎஸ். சரி, கேபினட் மிஷன் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரட்டான மிஷன் வச்சுக்கலாம். இது இருக்கணும்னு வச்சுக்கலாம். இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் ஐசிஎஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இல்லைனா ரெக்கமெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட். சரி, இது கூட இருக்கணும்னு வச்சுக்கலாம். கோர்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? எய்தர் நன்னு வரல, இல்லை வேணாம். ராகுல், ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட்ல தானே வரும். இல்ல அதுக்கு அதுக்கப்புறம் முன்னாடியே அவங்க இது பண்ணிருப்பாங்கல்ல சார், ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல கேபினட் மிஷன். ஓகே. கேபினட் மிஷன் 1946 தானே வரப்போகுது. ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ரெக்கமெண்ட், ப்ரொவைட், ஒரு ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ ஆமா, ப்ரொவைட் ஃபார் மோர் இந்தியன்ஸ்ன்றது சொல்ல முடியாது. ஓகே, ரெக்கமெண்ட்னா ஒன் ஒன்லி. ஆன்சர் என்ன? ஏ. சூப்பர் அக்கா. இந்த மாதிரி தானே ஒரு கொஸ்டினை பார்த்தோம். என்ன கொஸ்டின் அது? ப்ரொவைட் ஃபார் அப்படின்றது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் தப்புன்னு எடுத்தோமே. ஏதோ ஒரு கொஸ்டின் அக்கா. ஸோ பாலிட்டியில் இந்த லெவலுக்கே ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லே மேட்ரு முடிச்சிட்டாங்க. சரி, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இஸ் அன் ஏஜென்சி, ஏன்னா ஒரு குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு மூமெண்ட்டு, நாட் கவர்மெண்டல் வாலண்டரி ஆர்கனைசேஷன், என்ஜிஓ அது. இல்லைனா ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஏஜென்சி தட் கேட்டர் த மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் வார் ராவேஜஸ். சரி, அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ன்றது ஒரு ஏஜென்சி ஆஃப் யூஎன், நான் கவர்மெண்டல் என்ஜிஓ டு ஹெல்ப் வெரி புவர் பீப்புள். இன்டர் கவர்மெண்டல் ஏஜென்சி. சரி, இதெல்லாம் வந்து ஒரு என்ஜிஓ நார்மலாக பார்க்கும்போது, இன்டர்நேஷனலாக பார்க்கும்போது ஒரு என்ஜிஓன்னு போட்டுருங்க பெஸ்ட்டு. அப்பெல்லாம் போடக்கூடாது. போடக்கூடாதா? ம். ஒரு மூமெண்ட் கிடையாது, இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அது ஹெல்த்துக்காக வரும். ஹெல்த்துக்காகன்றதுனால இது டீன் போடணுமா? இல்ல அதுவும் போடக்கூடாது, பி தான் போடணும். ஏ போடணுமா? ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட். ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட் அது? ஆமா. அக்கா, மூவ்மெண்ட் என்ஜிஓ இல்லையா அது? இல்ல இல்ல, அது என்ஜிஓ தான், ஆனா வந்து ஹெல்பிங் புவர் கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட். ஆனா இப்போ ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஏதோ ஒன்று பேசி இஷ்யூ ஆகி பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க. அது எக்ஸாம்பிள்ல கூட எழுதிடக்கூடாது நம்ம. இது ஏ செட்டு தானே? ஆமாம், ஆனால் கொஸ்டின் ஆன்சரும் கரெக்டு தான். ஆனால் எப்படி எனக்கு பண்ணுறதுன்னு தெரிலக்கா. இது ரொம்ப கஷ்டம். நான் கன்ஃபார்மாக என்ஜிஓன்னு தான் போடுவேன். சரி, பார்ப்பேன் இது. சரி, இதில் வந்து நிதி ஆயோக் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் நிதி ஆயோக் டு ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன். இது தெரியும், ஈஸியாக போட்டாச்சு. சரி, இல்லைனா வந்து இது ஸ்டாட்யூட்டரி பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி. இது வந்து என்ன பாடி? இது ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான். சரி, பார்க்கலாம். சரி, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் வித் பிரைம் மினிஸ்டர். மறுபடியும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இஸ் an ex officio chairman of the சிவில் சர்வீசஸ் போர்டு. அவர் தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆக்சுவலா. இது கரெக்ட். தம்பி கொஸ்டின் நம்பர் என்ன? 44 அக்கா. சிவில் சர்வீஸ் போர்டு வந்து கேபினட் செக்ரட்டரி தான் ஹெட் பண்ணுவாங்க. ஆமா கேபினட் செக்ரட்டரியா? ஆமா. ஆமா. ஏன் இதுன்னா, அந்த சிவில் சர்வீஸ் போர்டு தான் வந்து சிவில் சர்வன்ட்ஸ்க்கான பிரச்சனைகளை வந்து கவர்மெண்ட் கிட்ட இது பண்றதுக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம செகண்டரியா நான் ஆட் பண்றேன். என்னன்னா அவர் தான் வந்து உள்ளதுலே இந்தியாவிலே சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் அவர் தான். அதனால அவர் தான் அதுக்கு ஹெட் சேர்மனா இருக்கணும், எக்ஸ் அஃபிஷியோவா. ஓகே ஓகே, நான் சும்மா ஒரு போர்டு, அதனால பிஎம் வந்து வேற ஏதாவது போர்டில் வந்து பிஎம் வந்து ஹெட் ஆயிருக்காரா? போர்டு இருக்கு ராகுல், ஆனா பட் அது வந்து சப்ஸ்டான்ஷியலா ஒரு பாலிசி மேக்கிங்கோ ஒரு பாலிசி அப்ரூவிங்கா இருந்தா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் ஹெட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபார்மலா சிவில் சர்வன்ட்ஸ்க்காக இருக்கிற போர்டு, அதுல எல்லாம் இவர் வர மாட்டார். அது இல்லாம இவர் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், அவர் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். சரி,
The provisions of the 5th schedule and 6th schedule of the Constitution of India is made in order to protect the interests of scheduled tribe, determine the boundaries between the state, determine the power and authority of responsibility of the panchayat, and protect the interest of all the bordered state. 5th schedule, 6th schedule, tribal. அப்படியே லிங்க் பண்ணி இதை மட்டும் போட்டுக்க வேண்டியதான். சரி. Union government consider the following statement. இதில் Department of Revenue is responsible for the preparation of union budget to be a budget that is presented to the parliament. Department of Revenue தான் ரெஸ்பான்சிபிள்ன்றாங்க. Responsible for the preparation of budget. No amount can be withdrawn from the consolidation fund of India without authorization for the Parliament of India. Correct இது. All the disbursement made from the public account also need to authorize from the Parliament of India. இதுதானே தேவையில்லை, நீங்கள் தேவையில்லை. So all disbursement, no amount can be. Okay. இதில் வந்து Department of Revenue 2 தப்புனாலே ஆன்சர் வரலையேங்க. 2 கரெக்ட், 3 தப்புனாலே. சரி, இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ தான் ரெஸ்பான்சிபிள் தானே? இல்ல எக்கனாமிக் அஃபேர்ஸ் இல்ல, எக்ஸ்பெண்டிச்சர்க்கா? இல்ல எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகே, செக் பண்ணிடுவோம். இரு வர செக் பண்றேன். ஆன்சர் என்ன போட்டிருக்கு? ஆன்சர் வந்து என்ன நம்பரு? 60. 60க்கு வந்து சி போட்டிருக்குடா. ஆனா இதுடா எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வரும். ஓகேக்கா, எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான். ஓகே சரி. which of the following is a custodian of Constitution of India? யார் கஸ்டோடியன் கேக்குறாங்க? ஸோ சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், லோக்சபா செக்ரட்டரி, சுப்ரீம் கோர்ட். டு uphold and protect the sovereignty and unity and integrity of India வந்து is a provision made in to uphold integrity, sovereignty. இது வந்து டியூட்டில சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல. ஐயோ சாரி, பிரியாம்புல சொல்லியிருப்பாங்க. செக். டேய் டியூட்டிஸ்ல தான்டா சொல்லிருப்பாங்க. இருங்கக்கா. இல்லக்கா, பிரியாம்பிள் தான்க்கா. எப்படி டு uphold and protect கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டியூட்டிஸ்ல சொல்லியிருப்பாங்க. இது 51B நினைக்கிறேன். 51A of B. சாவர்னிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும், யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியான்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். இதுல வந்து பிரியாம்பிள் வந்து ஃபெட்டர்னிட்டில வரும், அது வேற, இது வேற. பயங்கரம். சரி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா கேன் பி லார்ஜ் இன் சைஸ் தட் ஹாவ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ன்றது கேன் பி லார்ஜ் சைஸ் தென் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது ஒரு இன்கம்பேரபிள்ஸ், கம்பேரிங் த இன்கம்பேரபிள்ஸ் மாதிரி இருக்கு. அது 1/3 தான் இவன் இருக்கணும். ஓகே. The governor of the state nominates the governor of the legislative council of the particular state. Governor of the state தான் வந்து நாமினேட் பண்ணுவார், சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நாமினேட் பண்ணுவார். சரி, கரெக்ட். எப்படி கரெக்ட்? இங்க பாரு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்களுக்குள்ளே தான் எலெக்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி ராஜ்யசபால வந்து அவங்களுக்குள்ளே பண்ணிக்குவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதுல ஓகே, ஒரு மெம்பர் மட்டும் தான் நாமினேட் பண்ணுவார். அந்த 1/6 மெம்பர்ஸ் பண்ணுவாங்களா, அவங்கள மட்டும் தான் இருக்கும். சாரி, அந்த என்னது நாமினேட்டட் மெம்பர், அது மட்டும் தான் இருக்கும். 1/6 சேர்மன் அவங்களுக்குள்ளே எலெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்பர் என்ன? 82. The fundamental objective of the Panchayat Raj system is to ensure which among the following? Fundamental objective என்ன? People participation in the development, political accountability, democratic decentralization இருக்கு, financial mobilization. ஆனால் ஃபண்டமெண்டலாக 2 விஷயம். ஒன்று பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள் இந்த டெவலப்மெண்ட்டு, 1 3 கன்ஃபார்மாக இருக்கணும். அது மட்டும் தான் ஃபண்டமெண்டல். பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி, ஃபினான்ஷியல் மொபிலைசேஷன்றது செகண்டரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டி கூட வரலாம். ஆன்சர் என்ன? நம்பர் சொல்லு. 85 அக்கா. 85 வந்து சி. அவ்வளோதான், அதான் ஃபண்டமெண்டல். சரி. The ideals of welfare state in Indian constitution is enshrined in its ideals of welfare state in India.
ஓகே. டிபிஎஸ்பி ஐடியல்ஸ் தானே கேட்குறான், அதனால டிபிஎஸ்பி. ஓகே, ஒரு வேல்யூ பிரின்சிபல் மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2 பிரின்சிபல் பார்த்தோம். சரி, த சப்ஸ்டியூஷன் ஆஃப் அ ஸ்டீல் ஃபார் வுட் பிளாக் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், இது வந்து எக்கனாமிக் விட்டுலாம். தட் இஸ் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா பிகாஸ், ஏன் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்கு? ஏன்னா லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ராஜ்யசபா cannot be dissolved. Council of Ministers is responsible for the Lok Sabha. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, லிமிடெட் கவர்மெண்ட் தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். லோக்சபா சரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் தான் லோக்சபா. அதனால தான் நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வச்சிருக்கோம். இது மாதிரி ஒரு ஆன்சரே வந்திருக்கு. அதனால தான் நம்ம அங்கே வந்து பார்லிமெண்ட்னு எடுக்காம லோக்சபான்னு எடுக்கணும். கரெக்டாகாது? கரெக்ட் தான்டா. ஓகே, மறுபடியும் ஐடியல்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா, பில் பெண்டிங் இந்த லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் ப்ரோரகேஷன். லோக்சபால இருந்துச்சுன்னா பில்லு ப்ரோரகேஷன்ல லாப்ஸ் ஆயிடும். ப்ரோரகேஷன் லாப்ஸ் ஆயிடுமா? டிசால்யூஷன்ல தான் லாப்ஸ் ஆகும். ஸோ ப்ரோரகேஷன்ல லாப்ஸ் ஆகாது. பில் பெண்டிங் இந்த ராஜ்யசபா விச் இஸ் நாட் பாஸ்ட் இன் லோக்சபா ஷல் நாட் லாப்ஸ் இந்த டெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் ரிப்பீட்டேஷன் 2024 ஓடுது. சரியா, கான்செப்ட் அதே தான். சரி, சீஃப் செக்ரட்டரி இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். சீஃப் செக்ரட்டரி இன் த ஸ்டேட் ஹேஸ் அ ஃபிக்ஸ்ட் டென்யூர். கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அப்பாயிண்டட் பை, சரி, சீஃப் மினிஸ்டர் தானே அப்பாயின்ட் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஏன்னா அப்பாயின்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி. சரி, சீஃப் செக்ரட்டரி இஸ் எ ஸ்டேட் ஹேஸ் எ ஃபிக்ஸ்டு டென்யூர். இவருக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்குன்றாங்க. அவருக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்காது ராகுல். டிஸ்கிரிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆளும் அதிகமான நாட்களும் கம்மியான நாட்களும் இருந்துக்கிறாங்கல்ல. ஆனா மேபி ஆன்சர் செக் பண்ணுங்க. இதுக்கு யூபிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். கவர்னர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 2 ஒன்லி அப்ப அதுக்கு இல்ல 25க்கு வந்து ஆன்சர் டி. டியா? டி ஃபார் டாக். ஓ, அப்போ ஃபிக்ஸ்ட் டென்யூர் இல்ல, சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சீஃப் செக்ரட்டரி சூஸ் பண்றது சீஃப் மினிஸ்டர், அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். அப்ப கரெக்டா தானே அது? அப்படியே டி சொல்றீங்க? நான் யூபிஎஸ்சி அப்படிதான் கொடுத்திருக்கு. இல்லக்கா, அப்பாயிண்டே சிஎம் தான்க்கா. கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாரு? இது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டே கிடையாது இல்ல. ஒரு டைம் கூகுள் யாராவது சர்ச் பண்ணுங்களேன். ஏன்னா நான் அப்படிதான் படிச்சிருக்கேன். கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ சடனா அது டேர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், எமர்ஜென்சியா, இவர் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு தி கவர்னர்ல. அப்ப அவர் தானே ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் தான் வருது. அதுதான் சொல்றேன். அதாவது மினிமம் டென்யூர் தான் இருக்கும், ஃபிக்ஸ்ட் டென்யூர் இல்லையா? இந்த கேபினெட் செக்ரட்டரினா அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அது பண்ணும். இங்க வந்து சீஃப் மினிஸ்டர் தான். அதான் சொல்றேன், இங்க சீஃப் மினிஸ்டர் வந்து சூஸ் பண்ணுவாரு, அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். ஏன்னா எங்க இதுல வந்து சேம் இதே தான் நடக்கும். நான் அப்பாயிண்ட் பண்றது வந்து டைரக்டா யூனியன் கவர்மெண்டே பண்ணிடும். ஆமா. கவர்னர் பண்ண முடியாது. இப்ப யூனியன் கவர்மெண்ட்னா அப்ப லெப்டினன்ட் கவர்னர் பண்ணுவாங்களாக்கா? யூனியன் கவர்னர்னு எங்கேயும் பார்த்த மாதிரி எதுலயுமே கொடுக்கலக்கா. இல்ல யூடிக்கு கேக்குறாங்க அவங்க. யூடினா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணிடுவாங்க.
இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு சிஎம்ஓ சில இடத்துல இருக்க மாட்டாங்க, இவங்களும் இருக்க மாட்டாங்க, லெப்டினன்ட் கவர்னர் இருக்க மாட்டாங்க. அதனால ஓகே, சரி. The Parliament of India acquires the power to legislate on any item in the state list in the national interest if resolution to that effects is passed by. Parliament of India acquires the power of a legislate any item the state list. எப்போ கிடைக்கும் அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட்காகனா ராஜ்யசபாவோட பவர் தானே. இது ஆல்ரெடி ரிப்பீட்டேஷன் இந்த கொஸ்டினும். ராஜ்யசபா பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். ராஜ்யசபா பை த மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த பிரசன்ட் அண்ட் voting. இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து பண்ணுவாங்க ராஜ்யசபா. கரெக்ட் கரெக்ட் இல்லை? கரெக்ட். ஏன்னா அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நீ ஃபெடரலிசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. சிம்பிள் மெஜாரிட்டியோட கொஞ்சம் நல்ல மெஜாரிட்டி. மினிமம் ஏஜ் ப்ரிஸ்கிரைப்டு பை எனி பர்சன் டு பி எ மெம்பர் ஆஃப் த பஞ்சாயத் இஸ் 25, 18. சரி, பஞ்சாயத்தில் மெம்பராக இருக்கிறதுக்கு ஏஜில் வந்து பிரச்சனை வச்சுருக்காங்க. பஞ்சாயத் ரீகன்ஸ்டிடியூட்டட் ஆஃப்டர் த ப்ரீமெச்சூர் டெசல்யூஷன் கண்டினியூஸ் ஒன்லி ஃபார் அ ரிமைனிங் பீரியட். இது கரெக்ட். அந்த ஆனால் 6 மாதம்னு ஒரு வாட்டி பார்த்தோம். 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்துகிறோம். அது 6 மாதம் வரைக்கும் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் நடத்த தேவையில்லன்னு பார்த்தோம். ஏஜ் என்னடா சொன்ன? 18. 18 இல்ல 21. மெம்பர் மினிமம் ஏஜ் ப்ரிஸ்கிரைப்டு பை. ஆனால் அதில் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. கிராம் சபாவில் 18, பஞ்சாயத்தில் மெம்பர் வரதுக்கு 21. கிராம சபாங்கிறது உனக்கு ஒரு இது மாதிரி கூட்டம் மாதிரி தானே. அதுல Correct. 18 ஓட்டுக்கு போற இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. ஓட்டு போட 18 உனக்கு. பஞ்சாயத்து மெம்பராக 21, இதுல மெம்பராக 25, ராஜ்யசபானா 35. 35. பிரசிடென்ட் அதெல்லாம். ரொம்ப கம்மியா இருக்குங்க இதுல. இது நிறைய விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விட்டு போயிருக்கு. ஆமா. நம்ம திஷா இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு, பார்க்குற மாதிரி இருக்கும் போல இருக்கு. 17, 19, 20, 17, 18. ஓகே. சரி. With reference to the Parliament of India, consider the following statement. The private member bill is a bill presented by the member of the parliament who is not elected but only nominated by the President of India. ப்ரோ அந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. இந்த வரேன்டா.
சரி பார்ப்போம். The Parliament of India, a private member bill is a bill presented by the member of the parliament who is not elected but only nominated by the president of India. இல்ல எலெக்டட் மெம்பரு பட் தப்பா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கவர்மெண்ட் இல்லாத ஆளுங்க, சரி, அதாவது மினிஸ்டர் இல்லாத ஆளுங்க. ரீசென்ட்லி பிரைவேட் மெம்பர் பில் ஹேஸ் நாட் பீன் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி கொடுத்தாலும் பிரச்சனை ஆகுது. அந்த 3 பில் என்னென்னதாக்கா தெரியுங்களா? எந்த பில்லு? இதான் பிரைவேட் மெம்பர் பில்லு. நீ சொல்றது ஜாயிண்ட் சிட்டிங் தான் 3 பில்லு. 3 பில்லு. பிரைவேட் மெம்பர் 6 என்னமோ முன்னாடி நடந்திருக்கும். இது பிரைவேட் மெம்பர் பில்லு வந்து நியர்லி இப்போ 15க்கு மேல போயிடுச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன பாஸ் ஆகலாம். ரீசெண்ட் ஞாபகம் இல்ல, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? சுப்ரீம் கோர்ட் என்லார்ஜ்மென்ட் பில்லு. அப்படியா? ஆமா. சரி, ஓகே பாப்போம். ஆக்சுவலி 16 क्वेश्चनா 17ஆ? 17யா? ஓகே 17 வந்து திருச்சி சிவா இருக்காங்களா, அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் பில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னே கவர்மெண்ட்டே அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பில்லா கொண்டு வந்துரும். ஆமா. ஓ, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி. One of the implications of equality in the society is absence of one of the implication of equality in the society is absence of ஈக்குவாலிட்டின்றது எதை வச்சுன்னா ப்ரிவிலேஜ், ரெஸ்ட்ரைன், காம்படிஷன், ஐடியால். ப்ரிவிலேஜ், absence of privilege தான் ஈக்குவாலிட்டி. சரி. Which principle among the following was added to the directive principle of state policy by the 42nd amendment to the constitution? Equal pay to equal work for both men and women. சரி. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. சூப்பர். இதில் வந்து ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ், செக்யூரிங் அ லைஃப், லிவிங் வேஜ் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் டு த ஒர்க்கர்ஸ். எதெல்லாம் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தாக்கான்னு கேட்டாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை எது 44. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சுல, இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சு, இது விட்டுரும், இது எலிமினேட் பண்ணிடும். இது 43A-வா? 43B நினைக்கிறேன். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். சாரி, 43B. இங்க இருக்கு. அதுதான் நினைக்கிறேன். ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இதுவும் கிடையாது. இது ஆட் பண்ணாங்களானே எனக்கு தெரியல. இது முன்னாடில இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, ஆட் பண்ணலாம், முன்னால வந்து இருக்கு. அப்போ பி தான் ஆன்சரா அக்கா? 7 ஆன்சர் பி டா. டியா? பி ஃபார் பால். ஓகே, அப்ப அதுதான். ஆனா 44ல எதெல்லாம் ஆட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. 44லயா? 44ல இந்த இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி இன்கம் அது மட்டும் அந்த லாஸ்ட் ஒன்னு சேர்த்திருப்பாங்க, எஃப், அது மட்டும். அதுக்கப்புறம் 42ல தான் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. இல்ல அத தெரியாது. சில்ட்ரனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கூடாது. 39ல வந்து சிஓடி அது ஒன்னு வரும். 39A. அதுக்கப்புறம் 39ல என்ன ஆட் பண்ணுவாங்க? 39ல 39 சில்ட்ரன் ஹெல்தி பண்ண கூடாது. ஓகே, ஹெல்தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். ஓகே, இது 39A. அப்புறம் 43B, 43B, 43A. 43A இல்லக்கா, 43A வந்து கோஆபரேட்டிவ்ஸ்ல வரும்ல. இல்ல 43A. 44 வந்து 40 கோஆபரேட்டிவ்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லி அதுதான் வரும். 43A டா. 43Aல என்ன வருது? இதானா? 43A தான் ஒர்க்கர், 43B கோஆபரேட்டிவ். இங்க அதான் சொல்றேன். 48A. 48A வந்து இது என்விரான்மென்ட். இதுல இருந்தா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல 44ல என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியலக்கா, சொல்லுங்க மறுபடியும். 38ல ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எலிமினேட் தி இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். அதுல ஏதோ ஆட் பண்ணிருப்பாங்க. சும்மா ஒரு ரெண்டு இதுல ஏதோ ஒன்று மட்டும் அமெண்ட் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. அதான் இது செக்யூரிங் தி லிவிங் வேஜஸ் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கர் ஒர்க் டு ஒர்க்கான்னு கேக்குறேன். அதுக்காக தான் கேக்குறேன். டி ஆப்ஷன் அது கிடையாது. சரி, நம்ம பாப்போம். அப்போ 44ல ஆட் பண்ணது 38ல ஏதோ ஆட் பண்ணிருப்பாங்க. 38ல தான் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 38 பண்ணிருப்பாங்க. 38ல என்ன ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா 42ல 39 ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கடைசியா ஒரு பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் ஆனது 1917 சொல்லி கொடுத்தாங்க. 1971 70s
இதுக்கு முன்னாடி 14 பிரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் ஆயிருக்காண்டா. படியா வேற லெவல். சரி, which of the following statement is correct? Rights are the claims of the state against the citizen. Rights are the privileges which are incorporated in the constitution of the state. ரொம்ப நேரோவா இருக்குது ஆக்சுவலா. ரைட்ஸ் ஆர் த கிளைம்ஸ் ஆஃப் த சிட்டிசன் அகைன்ஸ்ட் த ஸ்டேட். ஆக்சுவலி இதான் கரெக்ட். ரைட்ஸ் ஆர் த ப்ரிவிலேஜஸ் கிடையாது, ரைட்ஸ் ஆர் த கிளைம். ஒரு கிளைம் தான் அது. இட்ஸ் நாட் ப்ரிவிலேஜ். எவ்ரி சிட்டிசன் அகைன்ஸ்ட் த மெனி. தமிழ்ல சமாளி பேசலாம். சரி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கேன் பி பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் அஸ் அன் எக்ஸசைஸ் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்றது என்ன? இது முன்னாடி கேட்டிருந்தாங்களா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்னு கேட்டிருந்தாங்களா. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன? டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் மேட்டர். ஒன்று பார்த்தா அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் பார்த்தோம். ஓகே, சரி. Consider the following statement with reference to the Constitution of India. இது repetition. DPSP, Constitution of India, DPSP of the state policy constitute a limitation upon. எது மேல லிமிடேஷன் போடுது? லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் மேல லிமிடேஷன் போடுது டிபிஎஸ்பி. நம்ம போடுது. ஆக்சுவலா ரெண்டு மேலேயும் லெஜிஸ்லேஷன், அதாவது லிமிடேஷன் போடல. அது வந்து ஃபாலோ தான் பண்ண சொல்லுது. லிமிடேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் போடும். அப்படிதான் இது எடுக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட். ஓஹோ, பயங்கரமான கொஸ்டின் இது. மாட்டனா தப்பா வேணும். Which of the following state is a true of the fundamental duties of the Indian citizen? Fundamental duties கேக்குறாங்க. A legislative process has been provided to enforce its duty. கண்டிப்பா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வேணும் என்ஃபோர்ஸ் பண்றதுக்குன்றாங்க. அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா நல்லது. இப்போ டீட்டெயில்டாக ரூல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். தே ஆர் கோரிலேட்டட் டு த லீகல் டியூட்டிஸ். லீகல் டியூட்டிஸோட கோரிலேட் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம், கோரிலேட் ஆகும். லீகல் டியூட்டின்றது என்னென்ன? பேசிக்கான டியூட்டிஸ் கூட சிலது கோரிலேட் ஆகுது. சரி, ஏன்னா சும்மா ஒரு ஃபிளாக் ஆக்ட் போட்டதுன்னா அது ஒரு லீகல் டியூட்டி இல்லை. நீ வந்து ஃபிளாகை மதிக்கணுன்றது ரெண்டுமே கோரிலேஷன் நடக்குது. நான் ஆன்சர் 2 ஒன்லைன் போடுறேன். ஆன்சர் என்ன? ஆன்சர் டி. கோரிலேட் ஆகாது. அக்கா, ஏன் வந்து ஏ தப்புன்னு எடுத்துக்கிறீங்க? அவசியம் இல்லை, அப்படியே என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தனியாக ஆக்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நீ ஆக்ட் போடணும்னா பார்லிமெண்ட் கேன் மேக் எல்லாம், அவ்வளவுதான். ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நான் ஜஸ்டிஃபையபிள் தானே. அப்படி இருக்கும்போது உனக்கு அது ஒரு லா போட்டு தானே எனாக்ட் பண்ண போறோம். என்ஃபோர்ஸ் கொண்டு வர்றதுக்கும் ஜஸ்டிஸபிளுக்கும் லிங்க் பண்றது எனக்கு எப்படின்னு தெரியல. நான் என்ஃபோர்சபிள்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆமா, நான் என்ஃபோர்சபிள் பண்றதுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் நீ என்ஃபோர்ஸ் பண்ண போற இல்ல காப்ஸ். அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸை வச்சு நம்ம அதுல உள்ள சில ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம்ல. அந்த நேஷனல் ஃபிளாக் ஆக்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வச்சு தானே அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இது டியூட்டிஸ்ன்றது வந்து ஒரு சாக்ரோசென்ட் மாதிரி அதுல இருக்கு. சார், லைனை நல்லா படிங்க. A legislative process has been provided to enforce this duty. ஓகே. ப்ரொவைடட்னே கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க, ப்ராசஸே கொடுத்திருக்காங்க அப்படிங்கறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி they are correlative legal duties-ம் கிடையாது. அதான் கரெக்டாக்கா. லீகல் டியூட்டிஸ் வந்து நிறைய இருக்காக்கா. ஒரு 10 டியூட்டி, ஒரு 40 டியூட்டி இருக்குன்னா இதுல வெறும் 10 டியூட்டியும் கூட தான் வரும் கோரிலேஷன் நடக்குது. எல்லாமே கோரிலேட் ஆகுது. லீகல் டியூட்டிஸ்னா அது வந்து அதை நம்ம வந்து இது பண்ணணும் ராகுல். அதை நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து நம்ம பண்ணலனா கூட நம்மள யாருமே கேட்க மாட்டாங்க. இல்ல, நான் இந்த क्वेश्चन நான் எப்படி அந்த வருஷத்துல எடுத்தேன்னா, they are correlative to legal duties இருக்குல்ல. இது வந்து என்னன்னா, நிறைய இது வந்து அதுக்கான லீகல் டியூட்டிஸ்க்கு உண்டான எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங்ஸ் இதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஃபிளாகுக்கு இருக்கும். மத்தது இருக்குல்ல, சயின்டிபிக் டெம்பர், வேகான இதெல்லாம் இருக்குமே, அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எல்லாமே கோரிலேட் ஆகல அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, ஓகே. ஓ, அதான் நீங்க இதுல வெறும் 11 தான் இருக்குது. அதுல வந்து 40 இருக்குன்னு கோரிலேட் ஆகலன்னு சொல்றீங்க. கரெக்டா? எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ அங்கேயே தப்புனா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே கொடுத்துருக்காங்க, ஹஸ் பீன் ப்ரொவைடட், அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது தப்பு. ஓகே, சரி. preamble of the constitution not an embodies, objective is not embodies in the preamble of the constitution of India. எதை கொடுக்கல? லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் லிபர்ட்டி, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப். லிபர்ட்டி ஆஃப் தாட் இருக்கு, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தானே, இதுதான் தப்பு. லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப்
With reference to the Quality Council of India, okay, super. Quality Council of India. It is Quality Council of India என்றது set up jointly by the Government of India and Indian industries. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி கொண்டு வந்தது. Chairman of the Quality Council of India is appointed by the Prime Minister on the recommendations of the industries of the government. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும், பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நார்மல் பாடி, இட்ஸ் நாட் ஈவன் ஸ்டாட்யூட்டரி பாடி ஈவன். குவாலிட்டி இந்த கவுன்சில் ஆஃப் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். அப்பயே நீ இதை எடுத்த பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பயங்கரம். சரி, ஜாயிண்ட்லி ரெண்டு பேரும் அவங்க தான் ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்களா? ஆமா. தெரியலங்க, இந்த கொஸ்டின் தப்பு வாங்க கன்ஃபார்மா. இதெல்லாம் வேற எப்படி எலிமினேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? சொல்லுங்க. சேர்மனே அங்க பிரைம் மினிஸ்டரா இல்ல சேர்மன் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர்? சேர்மன் அப்பாயிண்டட் பை. சேர்மன் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் தான். நீ சொன்னப்ப கூட ராகுல் அவ்வளவு பெரிய பாடியா இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலி அந்த வருஷம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா வந்து கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடா வந்தது, அதனால. Democracy's superior virtue lies in the fact that calls into an active the intelligence and the character of the ordinary men and the women. Sorry. Method of strengthening executive leadership: superior individual with dynamism and vision, a band of dedicated party worker. டெமோக்ரஸியோட சுப்பீரியர் விஷயம்ன்றது என்னன்னா, ஒரு ஆர்டினரி பீப்புள் தான், காமனர்ஸ். இங்கே ஆர்டினரி பீப்புள், இங்கே ஒரு இண்டிவிஜுவல்னு இருக்காங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். இன்டெலிஜென்ஸ் கேரக்டர் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். சுப்பீரியர் இண்டிவிஜுவல்னு சொல்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு, ஆலிகார்கி மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஆர்டினரி பீப்புளே போய்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்லாம் விட மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப். வர்ஷு எதில் இருக்கு? இன்டெலிஜென்ஸ் கேரக்டர் ஆஃப் த ஆர்டினரி மென் அண்ட் உமன். பார்ட்டி இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்பு அதெல்லாம் இல்லை. மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அட்வான்டேஜ் என்ன? எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, அவசியம் இல்லைங்க. சரியா? இட் ப்ரொவைட் a continuity of the policies and it's more efficient. It executive remains responsible to the legislature. ஓகே, இதுதான் அங்கே லோக்சபான்னு கேட்டிருந்தாங்க. இதோட கொஸ்டின் ரிப்பீட்டேஷன் அது. The head of the government cannot be changed without election. இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்ன்றது லிமிடெட் கவர்மெண்ட். ரெஸ்பான்சிபிள், லிமிடெட் ரெண்டுல தான் இருக்குது. சரி, in the context of India, which of the following is the correct relationship between the rights and duties? சரி, ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். மறுபடியும் ரிலேஷன் கேட்குறாங்க. ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். அங்கே லீகல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி ரெண்டுத்துக்கும் இருந்துச்சு. ரைட்ஸ் ஆர் த பர்சனல் அண்ட் ஹென்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சொசைட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். ரைட்ஸ் நாட் எ டியூட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி ஆஃப் எ சிட்டிசன். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்குங்க. ரைட்ஸ் நாட், டியூட்டிஸ் நாட் எ ரைட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட். ரெண்டுமே முக்கியம். அதாவது ரைட்ஸ் ஆர் த பர்சனல் அண்ட் ஹென்ஸ் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் டியூட்டிஸ். இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ ரைட்ஸும் டியூட்டிஸும் கோரிலேட்டிவாக இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் ரைட்ஸ், பட் டியூ யுவர் டியூட்டி அப்படின்றது தான் இந்தியன் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப். இது ஆப்ஷன் மெரிட்ல தான் எடுக்கிறோம். நீங்கள் நான் என்ஃபோர்ஸபிள்னு போட்டிங்கன்னா இது தப்பாக தான் போடணும். பட் திஸ் இஸ் அன் ஆப்ஷன் மெரிட். அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா, ஸ்டேட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா 1 2 3ன்னு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட்னு எடுங்க. அங்கே போய் என்ஃபோர்ஸபிள் நான் என்ஃபோர்ஸபிள்னு யோசிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. The mind of the maker of the Constitution of India is reflected in which of the following? Minds of the maker of the Constitution of India reflected in preamble தான் philosophical part of the mind கேட்குறாங்க. ஸோ ஐடியல்ஸ் மைண்ட் எல்லாமே வந்து ப்ரியாம்பிள் தான் இருக்கும் மேக்ஸிமம். அப்படி பார்த்தாலும் பிரித்து எடுத்தோன்னா இது பொலிட்டிக்கல் மைண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்கே சோஷியோ எக்கனாமிக் மைண்ட் மட்டும் தான் இருக்குது, ஐடியா மட்டும் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு தெரில. ஃபெட்டர்னிட்டின்னு வச்சுக்கலாம். சரி, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் த்ரூ எது வழியெல்லாம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது? மோஷன் வழியாக கண்ட்ரோல் பண்ணுது, கொஷின் ஹார் வழியாக கண்ட்ரோல் பண்ணுது, சப்ளிமெண்ட்ரி கொஷின் வழியாக கண்ட்ரோல் பண்ணுது. மூணுது மூலியமாக பார்லிமெண்ட்
எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. For elections to the Lok Sabha, a nominated paper can be filled by a nomination paper filled by யார் ஃபில் பண்ணுவா? ஒரு லோக்சபாவில் நிற்கணும்னா anyone residing in India, citizen of India இருக்கணும். Resident of the constituency from which the election is being contested. Okay, a citizen of India whose name appears in the electoral of the constitution. இதுதான் மேட்டர். ஸோ கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா எங்கே வேணாலும் நிற்கலாம். அதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் போட்டு நம்ம வேற வேற கொஸ்டின் மாதிரி அடிச்சாங்க நம்மள பின்னாடி. சரி, இந்த எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, the winning candidate must get at least 50% of the vote polled and declared elected. லோக்சபாவில் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நீ ஜெயிக்கணும்னா குறைஞ்சது 50% ஆஃப் ஓட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மெஜாரிட்டி மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். ஓட் போல்டில் 50% வேண்டாம், டோட்டல் ஓட் போல்டில் மெஜாரிட்டி. சரி, இதில் வந்து அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் லைடு டவுன் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் படி லோக்சபா ஸ்பீக்கர் போஸ்ட் கோஸ் இன்டு த மெஜாரிட்டி பார்ட்டி அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த அப்போசிஷன் பார்ட்டி. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லலப்பா, ரெண்டுமே தப்பு. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஏஜென்சி ஹெல்ப் இன் ப்ரமோட்டிங் த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன் த கண்ட்ரி. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ப்ரமோட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. நார்மலாக அவங்களோட வேலையை சும்மா சொல்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் வேலையை சொல்கிறாங்க. இவன் தான் வந்து ருப்பியே கார்டு பேமெண்ட் சிஸ்டம் இவன் தான் லான்ச் பண்ணான் அப்படின்னு சொல்கிறது ஸ்பெசிஃபிக் தப்புன்னு எடுப்போம், ஆனால் இது கரெக்டிங்க. ஓகே, ரைட் டு ஓட் டு பி எலெக்டட் இன் இந்தியா இஸ் அ ரைட் டு ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ எலெக்ட் ஆகணும் அப்படின்றதும் என்னது இது ரைட் டு ஓட்டுன்றது ஆர்டிகல் 325 வச்சுக்கலாம். டு பி எலெக்டட்ன்றது அதுதான், அதே ஆர்டிகல் தான். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, ஒரு நேச்சுரல் ரைட்டும் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் ரைட்டா, கான்ஸ்டியூஷன் இருக்குது. லீகல் ரைட்டான்னு கேட்டால் லீகல் ரைட்டை விட கான்ஸ்டியூஷனல் ரைட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஏன்னா ஆர்டிகல் சொல்லுது, 235 சொல்லுது, 325 சொல்லுது. In India, judicial review எதை பற்றி பேசுது? ஜுடிஷியல் ரிவ்யூ, the power of the judiciary to pronounce upon the constitutionality of law and executive order. ஜுடிஷியல் ரிவ்யூன்றது கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் லாவையும் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பற்றி பேசுறது தான் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ரிவ்யூ. பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு கொஷின் த விஸ்டம் ஆஃப் லா எனாக்டட் பை த லெஜிஸ்லேச்சர். ஸோ லா வந்து நல்ல விஸ்டமோட இருக்கா அப்படின்றத கொஷின் பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ரிவ்யூ ஆல் த லெஜிஸ்லேட்டிவ், எல்லா லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட் பிஃபோர் அசென்டட் பை த பிரசிடென்ட். அசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிஃபோர்ல தான் பிரச்சனை வச்சிருக்காங்க. த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் given earlier in the similar or different cases. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் லா அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ரொம்ப பெருசாக ப்ராட் இருக்கிறதுலே ப்ராடர் சென்சராக இது மட்டும் தான் இருக்குது. இது வெறும் லெஜிஸ்லேச்சர் மட்டும் சொல்கிறாங்க. வாட் அபவுட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை பற்றி முட்டுறாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம அதை யோசிக்க வைக்குது. இது பிஃபோர்ன்ற தப்புன்னு எடுத்துடலாம். இவன் அவனோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். வெறும் ஜுடிஷியரியோட விஷயங்கள் மட்டும் ரொம்ப ப்ராடாக பேசுறது இதுதான். லாவுக்கு எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனாலிட்டி இருக்குது அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்கு எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனாலிட்டி இருக்குன்றது சொல்கிறது தான் 92. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் 5 member பாடி. இந்த மெம்பர் பாடியில் பிரச்சனை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எது ஒன்று பார்த்தோமே, இது பாரத் ரத்னா 5 times தான் ஆச்சு. 5 times தான் ஒரு வருஷத்துல கொடுக்க முடியும். அதேதான். சரி, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிசைடட் த எலெக்ஷன் ஷெடியூல் ஃபார் த கான்டக்ட் ஆஃப் த போத் ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் பை எலெக்ஷன். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் தான் டிசைட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் ஷெடியூலை டிசைட் பண்ணுறது இவங்களா? அப்போ எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன? வெயிட் பண்ண பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ரிசால்வ்ஸ் அ டிஸ்பியூட் டு த ஸ்பிளிட் அண்ட் மர்ஜர். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவனோட டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறது என்னோட வேலை தான். ஆனால் எலெக்ஷன் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இது வந்து இவனோட வேலை தான். ஏன்னா அவனோட கண்டெஸ்ட்ல வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. ஆனால் இவனே சின்ன சின்ன விஷயம் சின்னதுலேயே முடிச்சிருவான். ஸோ 1 தூக்கிடுவோம். 3 என்ஷூர் பண்ணணும். 2 வந்து நம்ம கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு போடுவோம். ஏன்னா ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறதுலாம் ஹோம் மினிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அது 3 ஒன்லி. ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். ஸோ இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான கொஸ்டின் கூட. இதை நம்ம எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னன்னு பார்த்தோம், நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவானா? நோட்டிஃபிகேஷன் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவா? கவர்னர் இல்ல பிரசிடென்ட். கரெக்ட்ல? ரெக்கமெண்ட் பண்றது தான் இவனுங்க. எலெக்ஷன் ரெக்கமெண்ட் எப்படி தான் பண்ணுவான். நடத்துங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன். ஆனா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன். ரிலீஸ் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆர் கவர்னர்.
which of the following is not necessarily the consequences of the proclamation of the president's rule in the state? நெசசரி கிடையாதுங்க. நாட் நெசசரி. கண்டிப்பா வரணும்னு அவசியம் கிடையாது. நாட் நெசசரி தான். நான் கண்டிப்பா வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வரலாம். ஓகே, அப்படிதான் சொல்ல வராங்க. டிசல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசால்வ் ஆயிடும். பிரசிடென்ட் ரூல் போட்டாங்கனாலே இங்க டிசால்வ் ஆயிடும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கண்டிப்பா ரிமூவ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா ரிமூவ் இது நடந்துடும். டிசல்யூஷன் ஆஃப் லோக்கல் பாடிஸ் இது நடக்காது. இது நடக்கவே நடக்காது. சரி, கண்டிப்பா நடக்காதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுவும் கண்டிப்பா நடக்காது. இது மட்டும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனா ஸ்டேட் சொல்லுங்க அக்கா. கரெக்ட் தான்க்கா. கண்டிப்பா பண்ண எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல சொல்லிருப்பாங்கல்ல, நீங்க டிசைட் பண்ணி நாட் நெசசரி தானே கேக்குறாங்க. கண்டிப்பா நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே, நீ அங்க டிக் போட்டியா? அதான் நான் பார்த்தேன். டிஸ்மிஷல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கண்டிப்பா Dismiss நடக்கும். இது கண்டிப்பா நடந்துடும். இது கண்டிப்பா நடக்கும். இது கண்டிப்பா நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வேணும்னா பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான். எந்த இதுல பண்ணிருக்காங்கங்கறத பொறுத்து வரும். ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷனரியா இல்ல ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலையாங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது நடக்கும். இல்ல பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ண பிறகுதான் இங்க டிசால்வ் ஆகும். அது வரைக்கும் ஆமா. வந்து சஸ்பென்ஷன்லயே தான் இருக்கும். டிசல்யூஷன் போது சஸ்பென்ஷன் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸே கிடையாது ஆக்சுவலா, டிசல்யூஷன் ஆஃப் லோக்கல் பாடின்றது. ஸோ அதனால தான் நாட் நெசசரின்னு கேட்குறாங்க. சரி, which of the following are envisaged by the right against exploitation in the constitution of India? ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி கேட்குறாங்க. ஓகே, ப்ராஹிபிஷன் ஆஃப் ரெண்டு தான், டிராஃபிக் ஆஃப் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ் லேபரர் 24, சில்ட்ரன்ஸ் வந்து 23, 24, சில்ட்ரன் வந்து 24, ஹியூமன் டிராஃபிக்கிங் 23. அவ்வளோதான், ரெண்டு தான். இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேட்குறாங்க. அவ்வளோதான், ஃபார்மேட்டே அவ்வளோ, அந்த அளவு தான் வச்சுக்கிறாங்க. சரி, which one of the following futures to one that bring out the principle underlining the cabinet form of government? Principle தான் கேட்குறான். கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? An arrangement of minimizing the criticism against the government whose responsible are complex and hard to carry out to satisfaction of all. Mechanism that's spending up the activities of the government whose responsible are increasing day by day. Mechanism of the parliamentary democracy for ensuring a collective responsibility of the government to the people. A device that strengthens the hands of the head of the government who holds over the people is in the state of decline. ரொம்ப ஓவருங்க இது. A mechanism of parliamentary democracy இது, ensuring a collective responsibility of the government and the people. Speeding activity of the government whose responsibility is increasing day by day. இது கூட வேண்டாம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டுக்கலாமா? கேபினெட் ஃபார்ம் அப்படியே சீதான். சரி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ். நீ என்ன சொன்ன? இதோட ஆன்சர் வந்து ஸ்பீடிங்கோன்னு எனக்கு தோணுது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பீப்புளுக்கு இது ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறது தான் சார். ஆக்சுவலி இது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் இது. இல்லக்கா, அங்க கேபினெட்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தான். இதுல கொடுத்திருப்பாங்கல்ல, பிரைம் மினிஸ்டருக்கு பிரசிடென்ட் பார்லிமெண்டரி ஃபார்ம், பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம், கேபினெட் ஃபார்ம், வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் எல்லாமே ஒரே பேர். ஆமா, அது பின்னாடி பேஜ்ல கொடுத்திருப்பாங்க அத பத்தி. ஓகே, பார்லிமெண்டரி ஃபார்ம், கேபினெட் ஃபார்ம், இது ஒண்ணு. ஓகே, டன். சரி, அதெல்லாம் மோஸ்டா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய क्वेश्चंस பார்த்துட்டேங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியே வச்சுக்க வேண்டியது ஆன்சர். கரெக்ட் தான். ஏன்னா அது பிரின்சிபல்னு கேட்குறாங்கல்ல, அந்த பிரின்சிபல் நம்ம அதிலே வச்சுக்கிறது தான் நல்லது. which of the following is not a feature of Indian federalism? இந்தியன் ஃபெடரலிசம் மட்டும் ஃபீச்சர்னு கேட்குறாங்க. இதான் ரிப்பீட்டேஷனா? 2021 ரிப்பீட்டேஷன் நினைக்கிறது. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இன் இந்தியா, அதுதான் ஃபீச்சர். அது வந்து யூனிட்ரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்றது ஃபெடரல், நாட் ஏ ஃபீச்சர்னு கேட்குறான். பவர் ஹாஸ் பீன் கிளியர்லி டிவைடட் பிட்வீன் சென்டர் அண்ட் த ஸ்டேட். கிளியரா டிவைட்னாலும் ஃபெடரேட்டிங் யூனிட் ஹாஸ் பீன் கிவன் த அன்இகுவல் ரெப்ரஸன்டேஷன் இன் ராஜ்யசபா. சரி, இட்ஸ் a result of an agreement among the federal unit. Federating unit has been given the unequal representation. Unequal representation கொடுத்தாங்கன்னா அது வந்து அப்படி இருந்தா கூட அது ஃபெடரல். அப்ப யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். எது யூனிட்டரி ஃபீச்சர்? அப்படி கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்தியன் ஃபெடரலிசத்துல எது இல்லைன்னு சொல்லு. சரி, எது இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே. ஓ சே, இந்தியன் ஃபெடரலிசம்னு கேட்டிருக்காங்க. சாரிங்க.
நீ அந்த 5 ஃபெடரலிசம் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அத மனப்பாடம் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். அதான் பெஸ்ட். அதுதான் கரெக்ட். எப்ப மழை பெய்யுதாங்க பயங்கரமா? ஆமா. காலைல இருந்து செம மழை பெய்யுதுங்க. சரி. நாளைக்கு வந்து 18, 19, 20 நாளைக்கு முடிச்சிடலாம் இதை ஃபுல்லா. நான் எதிர்பார்த்ததை விட இது பயங்கரமா ஸ்பீடா போகுது. சீரியஸ் சப்போஸ் அப்பயே முடிஞ்சிடுறது. இதுவே சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா. ஆனா நம்ம நிறைய கொஸ்டின் மிஸ் பண்றோமா இல்ல விடுறோமான்னு தெரியல. இவ்வளவுதான் இருக்குமா? மிஸ் பண்றதுல வேற இதுலயும் கவர் ஆயிடுச்சுடா கொஞ்சம் கொஞ்சம்.